கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 29வது வசனம். ரோமர் 15:29, ரோமன்ஸ் 15:29. நான் உங்களிடத்தில் வரும்போது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். இங்க கிரேக்க மொழியில இருந்தது பார்க்கும்போது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பதம் பாத்தீங்கன்னா முழு நிச்சயமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்ப அதாவது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு ஐ ஹோப்ன்றோம் இல்லையா, ஒரு வேலை, அந்த மாதிரி இல்ல. ஒரு முழுமையான ஒரு திட நம்பிக்கையா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் உங்களிடத்தில் வரும்போது, எங்க நான் எருசலேமுக்கு போய் நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு விட்டு வரும்போது என்ன கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட. அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தமானது? கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. இப்ப பவுல் என்ன பண்றாரு? அது சுமந்து வரக்கூடியவர். ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நான் எதை சுமந்து வர போறேன்? ஏன் ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம். அப்ப உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை, சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இத சுமந்து வர்றது யாரு? நானு. அப்ப இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, நான் யாரு? சுமந்து வர்றவன். அதனாலதான் 2 கொரிந்தியர் 4:7 சொல்லும் என்ன சொல்றாரு? மண்பாண்டங்களில் வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம். நான் மண்பாண்டம். உள்ள இருக்க பொக்கிஷம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி இப்ப நான் உங்ககிட்ட வர்றேன். வரும்போது என்ன கொண்டு வருவேன்? ஒரு சம்பூர்ண ஆசீர்வாதம். எது? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன். அதுல என்ன? முழுமையான சம்பூர்ணமான ஆசீர்வாதம். எபேசியர் 3வது அதிகாரம் 17-19 வரை உள்ள வசனங்கள்ல அங்க சொல்லும்போது என்ன? நீங்க முழுமையாக தேவனுடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படவும். அதே மாதிரி கொலோசியர் 2:9 சொல்லும்போது என்ன? கர்த்தத்துவெல்லாம் என்ன? சரீர பிரகாரமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்று சொன்ன மாதிரி. ரோமர் 15 இதே 13வது வசனத்தை சொல்லும் என்ன சொன்னாரு? ஒரு முழுமையாக பூரண சந்தோஷம், சமாதானம் எல்லாம் உங்களுக்குள் இருப்பதாக என்று ஆசீர்வதிச்சது. இப்ப வரும்போது என்ன சொல்றாரு? ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தோட நான் உங்ககிட்ட வரப்போறேன். அப்படி வரும்போது கிறிஸ்துவினுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை எடுத்து நான் நிச்சயமா உங்ககிட்ட கொடுப்பேன். அப்ப வரும்போது நான் என்ன சுவிசேஷத்தினுடைய பகுதியான ஆசீர்வாதம் இல்ல ஒரு வாட்டர் டவுன் சொல்லுவாங்கல்ல, நீர்த்து போனது இல்ல. நான் கொண்டு வர போறது என்ன? ஃபுல் வெயிட்டுங்க. ஒரு முழுமையான பலத்தோட கிறிஸ்து என்ன செய்து முடித்தாரோ அதனுடைய எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அந்த முழு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா 22வது என்ன சொன்னாரு? நான் வரலான் இருக்கேன், இது வரைக்கும் தடைப்பட்டது. ஆனா இப்ப என்ன பண்றாரு? நான் வரப்போறேன். நான் வரும்போது என்ன கொண்டு வர போறேன்? கர்த்தர் செய்த மகா பெரிய ஆசீர்வாதத்தை அப்படியே நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொண்டது? எனக்கு அருமையான, உங்களுக்கு தெரியுமா நீங்க என்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்க? என்னத்தை சுமந்து இருக்கீங்க தெரியுமா? இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள, எனக்குள்ள. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன? தேவனுடைய முழு கர்த்தத்துவத்தினுடைய முழு ஆசீர்வாதம் எங்க இருக்கு? கிறிஸ்துல இருக்கு. இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யோசிங்களேன். இது யாருக்கு இருக்கு? ஒவ்வொரு விசுவாசிகளும் இருக்குங்க. இப்ப நீங்க ஒரு வேத வசனத்தை திறந்து நீங்க யாருகிட்டையாவது உங்களுடைய சாட்சிய சொல்றீங்க, இல்ல நீங்க எதையாவது ஒரு தடுமாறுகிற இல்ல கஷ்டப்படுகிற ஒரு நண்பன்கிட்ட பேசுறீங்க, இல்ல சுவிசேஷ வார்த்தையை சொல்றீங்க, ஒரு அந்தகாரத்துல இருக்க ஒரு மக்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய ஞானத்தை சொல்லலைங்க, உங்களுடைய காரியத்தை சொல்ல, இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு வல்லமையோ காரியத்தை சொல்ல. நீங்க என்ன பண்றீங்கன்னா முழுமையாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு பாத்திரமாய் இருக்கிறீங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல மண்பாண்ட நம்ம, ஆனா பொக்கிஷம் யாரு? கர்த்தருங்க. அப்ப என்னன்னா இது நமக்கு என்ன கொடுக்குன்னா, நமக்கு
ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கணும். இது என்னுடைய பலத்தினாலே என்னுடைய பலவீனத்தினாலே அல்ல, ஆண்டவரே நான் உம்மை சுமந்து செல்லுகிறேன். அப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் சுமந்து செல்வது கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தை. அப்ப ஒவ்வொரு வாய்ப்பு கிடைக்கும் போதும் நீங்க என்ன கேக்குறீங்க, நான் இதுக்கு தகுதியானவனா இல்ல, இல்ல நான் என்ன செய்றேன், நான் கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தையும் சுமந்து செல்றேன், அதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க போகிறேன். அப்ப நீங்க இனிமேல் யார சந்திச்சீங்கனாலும், யாருகிட்ட பேசுனீங்கனாலும், யாருகிட்ட என்ன சொன்னீங்கனாலும் என்ன சொல்லணும், நான் கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தை சுமந்து செல்றேன், அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறேன்னு சொல்லி கொடுக்கும் போதுதான் உங்களுக்கு அதனுடைய முழுமை புரிந்து கொள்ளும். செய்வோமா? பலபிதாவே, இதோ இந்த செய்தியை சுமந்து செல்லுகிற ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய முழு ஆசீர்வாதத்தை சுமந்து செல்லுகிறார்கள் என்பதை உணர்ந்து, நாங்கள் மண்பாண்டம், ஆனா எங்களுக்குள்ள உள்ள பொக்கிஷம் கிறிஸ்து என்பதை உணர்ந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.